கொழுக்கட்டைக்கு என்ன வேணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல அரிசி மாவு ஒரு 1/2 கிலோ, அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு, வெந்நீர் அதாவது சுடு தண்ணி, அது வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சு நாம் என்ன பண்ணுறோன்னா மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதாவது ரொம்ப லூஸாக இல்லாமல் ஒரு பதமாக இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து போடும்போது அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி நம்ம வந்து வேர்க்கடலை, தேங்காய், வெல்லம், ஏலக்காய், பாசிப்பருப்பு இதை வச்சு தான் 3 ஃப்ளேவரில் நம்ம செய்ய போகிறோம். அதில் பிறகு தேங்காயில் அப்படியே வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்தது பிறகு அதே மாதிரி பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம், அதுலேயும் நல்லா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்க்கடலையும் வெல்லத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டோம். நம்ம கோகனட் அப்படியே நல்லா ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேர்க்கடலை, வெல்லம், ஏலக்காய் இது 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் எதுக்கு போகிறோம்னா நல்லா வாசனை ஃப்ளேவராகவும் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு இட்லி பானை எடுத்து வச்சு அதில் இட்லி துணியை போட்டு வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு அதை வந்து நம்ம வந்து கொழுக்கட்டையோடைய அச்சு இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இதில் வந்து நம்ம மாவு அதேமாதிரி 2 பக்கமும் வச்சு அமுக்கி விட்டுட்டு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து மசாலானா வேர்க்கடலை ஸ்வீட்டு அதை தான் இதில் சேர்த்துருக்குறோம். சேர்த்து அப்படியே அழகாக இந்த மாதிரி வச்சுட்டு போல் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா அட்ராக்டிவாக நல்லா அழகாக அப்படியே செம்மையாக டிசைனாக வந்திருக்கு. இதில் என்னென்னா நம்ம முதல்ல ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு வச்சு அமுக்கினா தான் இந்த மாதிரி அழகாக வந்து ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி பானையை துணி வச்சுருக்கோமே அது மேலே வந்து இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இது ஒரு டிசைனு. இதுலேயும் அதேமாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா கோகனட்டு, தேங்காய் ஃப்ளேவர் தான் இதில் சேர்க்க போகிறோம். அதை நல்லா அதோடு சேர்த்து வச்சிட்ட பிறகு நம்ம அதையும் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா இது ஒரு நல்ல டிசைனாக வந்துருச்சு. ஓகே, இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு 20 பீஸ் வரும். கொழுக்கட்டையிலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நாம் இந்த மாதிரி சிம்பிளாக அழகாக இன்றைக்கி வந்து நம்ம 3 ஃப்ளேவரில் தான் இந்த மாதிரி கொழுக்கட்டையை நல்லா அருமையாக செஞ்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள் நல்லா இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த பருப்புடைய ஸ்வீட்டை வந்து நம்ம இது உள்ளே வச்சு அப்படியே போல் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா பால்ஸ் உருண்டையை அழகாக ஷேப் இந்த மாதிரி அழகாக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதையும் அதிலே வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வாழை இலையை வச்சு ஒரு 2 இது வச்சு மடிக்க போகிறோம். அதையும் இதோடு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் இட்லி பானையை வச்சுக்க வேண்டியதாக வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் எரி விட்டோம்னா நல்லா சூப்பராக குக்காகி வந்துடும். பாருங்கள் நல்லா ஆவியெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதான். பாருங்கள் நல்லா அருமையாக சூப்பராக கலர் அட்ராக்டிவாக வந்துருச்சு. இந்த பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட்டு செமையாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நல்லா சாப்பிட்டா அழகாக சூப்பராக வந்துருச்சு. நம்ம என்னென்ன டிசைன் போட்டோமோ எல்லா டிசைன் நல்லா அருமையாக ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துருச்சு. முன்ன சொன்ன மாதிரி பாருங்கள் நல்லா வாழை இலையில் வச்சு நல்லா அருமையாக பூ மாதிரி பாருங்க அழகாக சூப்பராக வந்துருக்கு. வாழை இலையில் செய்யும்போது அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வெரைட்டிஸ்